நாங்கள் ஆரம்பித்தோம். අපිට අවශ්‍යයි මේ රට අලුත් දේශපාලනයක්. எங்களுக்கு தேவை இந்த நாட்டிலே ஒரு புதிய ஒரு அரசியல். දකුණේ ජනතාව විශ්වාස කරන, தென் பகுதியிலே மக்கள் நம்பும், නැගෙනහිර ජනතාව විශ්වාස කරන, கிழக்கிலே வாழும் மக்கள் நம்புகின்ற, උතුරේ ජනතාව විශ්වාස කරන வடக்கிலே மக்கள் நம்புகின்ற එක දේශපාලනයක් අපිට අවශ්‍යයි. ஒரு அரசியல் எங்களுக்கு தேவைப்படுது. එහෙම නැතුව මේ රටේ සමගිය හදන්න බෑ. அப்படி இல்லாமல் இந்த நாட்டிலே ஒற்றுமையை கட்டியெழுப்ப முடியாது. දකුණට එරෙහිව උතුරේ දේශපාලනයක් කරලා කොහොමද සමගිය හදන්නේ? தெற்குக்கு எதிராக வடக்கிலே எதிர்ப்பை காட்டி எப்படி ஒற்றுமையை காட்டுவது? දකුණට එරෙහිව උතුරේ දේශපාලනයක් කරලා කොහොමද සමගිය හදන්නේ? வடக்குக்கு எதிராக தென்பகுதியிலே ஒற்றுமை இல்லாமல் எப்படி ஒற்றுமையை கட்டியெழுப்புவது? සමගිය හදන්න නම් ஒற்றுமையை வளர்க்க வேண்டுமானால் வடக்கும் දකුණත් தெற்கும் නැගෙනහිරත් கிழக்கும் සියලු දෙනා විශ්වාස කරන දේශපාලන ව්‍යාපාරයක් අවශ්‍යයි. அனைத்து மக்களும் விரும்புகின்ற நம்புகின்ற ஒரு அரசியல் இயக்கம் தேவை. අන්නේ විශ්වාසය තමයි அந்த நம்பிக்கை தான் ඔබ මෙතෙන්ට සහභාගී වෙලා අපිට කියාපාන්නේ. இந்த இந்த இடத்திலே கலந்து கொண்டு நீங்கள் பறைசாற்றுவது අපි அதை එක දේශපාලන ව්‍යාපාරයක් කොට ඒක රාශි වෙන සූදානම් බව. நாங்கள் ஒரு அரசியல் கட்சியின் கீழ் அணிதிரள தயார் என்பதை நீங்கள் காட்டுகின்றீர்கள். එතනම සමගිය அங்கனக்கே ஒற்றுமை இருக்கின்றது. බෙදිලා දේශපාලනය කරලා කොහොමද සමගිය හදන්නේ? பிரிந்து அரசியல் செய்து எப்படி ஒற்றுமையை கட்டி எழுப்புவது? දකුණේ උතුරට එරෙහිව දේශපාලනයක් කරලා, தென்பகுதியிலே வடக்குக்கு எதிராக அரசியலை செய்து, උතුරේ දකුණට එරෙහි දේශපාලනයක් කරලා வடக்கிலே தெற்குக்கு எதிராக அரசியலை செய்து සමගිය නිර්මාණය කරන්න බෑ. ஒற்றுமை வளர்க்க இயலாது. පහුගිය දශක ගණනාවක් අපේ රටේ දේශපාලනේ මොකද්ද? கடந்த பல தசாப்த காலமாக உங்கள் நாட்டிலே நடந்தது என்ன? දකුණේ දේශපාලන පක්ෂ ජයග්‍රහණය කරන්නේ தென்பகுதியிலே அரசியல் கட்சிகள் வெல்வது, උතුරට එරෙහිව வடக்குக்கு எதிராக උතුර පිළිබඳ බය හදලා, வடக்கிலே இருக்கும் அச்சத்தை උතුර ஏற்படுத்துவார்கள், පිළිබඳ සැකය හදලා. வடக்கில் தொடர்பான சந்தேகத்தை ஏற்படுத்துவார்கள். ඒක තමයි දකුණේ දේශපාලනය. அதுதான் தென்பகுதியிலே அரசியல். උතුරේ දේශපාලන සමහර විට එහෙම. வடக்கிலும் சில நேரம் அப்படித்தான். දකුණට එරෙහිව தெற்குக்கு எதிராக. දැන් අපිට මොකක්ද අවශ්‍ය? இப்ப எங்களுக்கு என்ன தேவை? උතුරේ ජනතාවත්, வடக்கில் மக்கள், දකුණේ ජනතාවත්, தெற்கு மக்கள், නැගෙනහිර ජනතාවත්, கிழக்கு மக்கள், අපි හැමදෙනාම நாம் அனைவருமே එක කුඩයක් යට එන දේශපාලනයක් ඕන. ஒரே குடையின் கீழ் வரும் அரசியல் எங்களுக்கு අන්න ඒක தேவை. තමයි ජාතික ජනබලවේගය. அதுவே தேசிய மக்கள் சக்தி. අන්න සැප්තැම්බර් මාසේ 21 වෙනිදා செப்டம்பர் மாதம் 21ஆம் මේ தேதி යාපන දිස්ත්‍රික්කේ யாழ் மாவட்டம் 27000ක් ඒ පිළිබඳ විශ්වාස කරලා අපිට ඡන්ද ලබා දුන්නා. 27,000 பேர் எம்மை நம்பி வாக்களித்தார்கள். ඒක ජයග්‍රහණයක් නෙමෙයිද? அது வெற்றி இல்லையா? අපි නොදකපු අය, நாங்கள் காணாதவங்க, අපි මුණ නැගුසුණු අය, எங்களை சந்திக்காதவங்க, සිංහල භාෂාවෙන් විතරක් කතා කරපු මම சிங்கள மொழியில் மட்டும் கதைத்த அனுர தோழர், ඔබ අපිව විශ්වාස කරා. நீங்கள் எங்களை நம்பினீர்கள். 27000ක් ඡන්ද දුන්නා. 27,000 பேர் வாக்களித்தீர்கள். හැබැයි ඡන්දෙන් පස්සේ ஆனால் தேர்தலுக்கு பின்பு ඡන්දෙන් පස්සේ විශාලතම උද්දාමය තිබුණ යාපනයේ. ஓ, தேர்தலுக்கு பின்பு மிகப்பெரிய எழுச்சி இருந்தது யாழ்ப்பாண மாவட்டத்திலே. උතුරට පණිවිඩය ඇවිල්ලා තිබුණේ නෑ. උතුරට පණිවිඩය ඇවිල්ලා තිබුණේ නෑ. வடக்குக்கு செய்தி வரவில்லை முதலில். අපි ජයග්‍රහණය කරයි කියලා. நாங்கள் வெல்லுவோம் என்ற செய்தி வடக்குக்கு முதலில் வந்திருக்கவில்லை. උතුරේ පණිවිඩ තිබුණේ வடக்கில் செய்தியாக இருந்தது අර දෙන්නගෙන් එක්කෙනෙක් දිනයි කියලා. அந்த 2 பேரில் ஒருவர் வெற்றி பெறுவார் என்பதுதான் கருத்தாக இருந்தது. එහෙමනේ. அப்படித்தானே? උතුරේ පත්තරවල ලියුනේ මොනවද? வடக்கிலே பத்திரிகைகளில் என்ன இருந்தது? උතුරේ මාධ්‍යවල ලියුනේ මොනවද? வடக்கிலே ஊடகத்துறையிலே இருந்தது என்ன? උතුරේ නායකයන් වේදිකාවට නැංගේ කාගේද? வடக்கிலே தலைவர்கள் எந்த மேடையில் ஏறினார்கள்? ඒ ඔක්කොම තිබුණේ කොතනද? அவை அனைத்துமே இருந்தது எங்கே? අර දෙන්නගෙන් එක්කෙනෙක් දිනයි. அந்த 2 பேரில் ஒருவர் வெல்லுவார் என்ற கருத்து தான் பொதுவாக இருந்தது. අපි දිනන බව උතුරේ ජනතාවට පණිවිඩය හරියටම ඇවිල්ලා තිබුණේ. நாங்கள் வெல்லுவோம் என்ற செய்தி வடக்கு மக்களுக்கு சரியாக வந்து சேர்ந்திருக்கவில்லை. හැබැයි අපගේ ජයග්‍රහණයෙන් පස්සේ ஆனால் எமது வெற்றிக்கு பின்பு වැඩිම සතුට, மிகப்பெரிய மகிழ்ச்சியை, වැඩිම උද්දාමය மிகவும் எழுச்சியாக මේ යාපනයේ තරුණ තරුණයන්ගෙන් පණ හිටි බව මම දන්නවා. இந்த யாழ் மாவட்டத்திலே இளைஞர் யுவதிகள் மிகவும் எழுச்சியாக இருந்தீர்கள் என்று எனக்கு தெரியும். ඡන්දෙන් පස්සේ தேர்தலுக்கு பின்பு අපේ කාර්යාල எமது அலுவலகங்கள் පිරෙන්න පටන් ගත්තා. நிரம்பி வழிய தொடங்கியது. දවස් දෙකට 100 ගණනක් ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான ஆட்கள் අපි වට එකතු වෙන්න පටන් ගත්තා. எம்மை சந்திக்க வந்து எம்மை சூழ வந்தார்கள். ඒකතු වීමේ ප්‍රතිඵලය තමයි அந்த ஒன்றிணைந்ததன் பெருபேறு விளைவுதான் අද මේ දහස් ගණනක් එකතු වෙලා පෙන්눔 කරන්නේ. இன்று ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று சேர்ந்து காட்டுவது அந்த பலன்களை. අද මොකද්ද උතුරේ ජනයාගේ පණිවිඩය? இன்று வடமாகாண மக்களின் செய்தி என்ன? අලුත් දේශපාලන ව්‍යාපාරයක් අතර බලය ලබා දී යුතුයි. ඒ ශක්තිමත් කළ යුතුයි කියන එක තමයි පණිවිඩය.
ஒரு புதிய அரசியல் இயக்கத்திற்கு கையில் அதிகாரத்தை வழங்க வேண்டும் என்பதே இன்று வடமாகாண மக்களுடைய செய்தியாக இருப்பதை காண்கின்றோம். ජනතාවගේ විතරක් නෙවෙයි. மக்களுடையது மட்டுமல்ல, අද අනිත් පක්ෂවල නායකයින් යාපනය කියන්නේ මොකද්ද? இன்று ஏனைய கட்சிகளின் தமிழர்கள் என்று கூறப்படும் கட்சிகளின் தலைவர்கள் கூறுவது என்ன? ඡන්දින් පස්සේ මාලිමාවේ ආණ්ඩුවට එනවා. தேர்தலின் பின்பு திசை காட்டின் அரசாங்கத்துடன் இணைவார்களாம். කියනව නේද? சொல்கிறார்கள் தானே? ඡන්දින් පස්සේ මාලිමාවෙන් ඇමතිකමක් දෙනවා. தேர்தலுக்கு பின்பு திசை காட்டில் ஒரு அமைச்சு பதவியை எடுப்பேன். ඇයි එහෙම වෙලා තියෙන්නේ? ஏன் அவ்வாறான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு? මට උතුරේ යාපනයේ ප්‍රධාන දේශපාලන නායකයෙක් හම්බුණා. தோழருக்கு வடக்கிலே பிரதான அரசியல் கட்சியின் ஒரு தலைவரை சந்தித்தாராம். ඔහු කියන්නේ මොකද්ද? அவர் என்ன சொன்னாரு? ඔහු ආවේ නැතත් මාලිමාවට ජනතාව ඇවිල්ලා ඉවරයි කියලා. அவர் வராவிட்டாலும் திசை காட்டியுடன் வடமாகாண மக்கள் சேர்ந்து இருக்கிறார்களாம். අද ඒකයි පණිවිඩය. அதுதான் செய்தி. හැබැයි මොකද්ද සිද්ධ වුනේ? ஆனால் என்ன நடந்தது? අපි එදා நாங்கள் அன்று ආරාධනා කරා. அழைத்தோம். අපි මේ ප්‍රශ්න එකට එකතු වෙමු. நாங்கள் இந்த பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு ஜெயபிரகாஷ் சேருவோம் என்று, வெற்றி பெறுவோம் என்று. එහෙත් ஆனால் ඔවුන්ට පැරණි දේශපාලන සභාවත් අත්හරින්න බැරි වුණා. பழைய அரசியல் தொடர்புகளை கைவிட முடியாமல் ஏற்பட்டது. அந்த நேரத்திலே දෙකට බෙදිලා இரண்டாக பிரிந்து හිටපු ජනාධිපතිගේ වේදිකාවටයි முன்னாள் ஜனாதிபதி இந்த மேடையிலும் විපක්ෂ නායක වේදිකාවටයි ගොඩ වැදුනා. எதிர்கட்சி தலைவர்களுடைய ඒ மேடையிலும் වෙලාවේ මේ යාපනයේ අලුත් තරුණ පරම්පරාව அந்த நேரத்திலே யாழ்ப்பாணத்திலே புதிய இளைஞர்கள் ජාතික ජනබලවේගයේ කෝඩිය අත් නොහැර අල්ලගෙන හිටියා. தேசிய மக்கள் சக்தியின் கொடியை கைவிடாமல் வைத்திருந்தார்கள் இளைஞர்கள். අපේ කුමරන්ලා ඒකට எமது නායකත්වය குமரன் දුන්නා. தோழர்கள் தலைமைத்துவம் வழங்கினார், අල්ලගෙන හිටියා. பிடித்துக் கொண்டிருந்தார்கள். දැන් පැරණි නායකයන්ට කියන්නේ தற்போது பழைய அரசியல் கட்சிகளுக்கு எங்களுக்கு கூற இருப்பது, ඔගොල්ලෝ බස් එක මිස් කරගත්තා. நீங்கள் பஸ்ஸை மிஸ் ஆக்கி கொண்டீர்கள், பஸ் போய்விட்டது. දැන් මොකද සිද්ධ වෙලා තිබෙන්නේ? இப்ப என்ன நடந்திருக்கின்றது? යාපනයේ අලුත් තරුණ නායකයින් නැගිටිනවා. யாழ்ப்பாணத்திலே புதிய அரசியல் தலைவர்கள் எழும்புகிறார்கள். පැරණි කැත දේශපාලන සංස්කෘතිය වෙනස් කරන්න பழைய அந்த சாக்கடையான அரசியலை மாற்றி නව තරුණ පරම්පරාවන් ඉදිරියට එමින් තිබෙනවා. புதிய அரசியல் தலைவர்கள் இளைஞர்கள் අපි முன்னுக்கு ආරාධනා කරනවා நாங்கள் அழைக்கின்றோம். යාපනයේ අලුත් තරුණ පරම්පරාවට யாழ்ப்பாணத்தில் புதிய இளம் சக்திகளுக்கு ජාතික ජනබලවේගයේ කොඩිය අතට අරගෙන தேசிய மக்கள் சக்தியின் கொடியை கையில் ஏந்தி මේ ඉහළටම යන නායකයන් බවට පත් වෙන්න කියලා අපි ආරාධනා කරනවා. மேலிடத்துக்கே செல்லும் தலைவர்களாக நீங்கள் மாறணும் என்று நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம். ලෑස්ති වෙන්න ඕන කුමරන්, குமரன் தோழர் தயாராகுங்கள், ලෑස්ති වෙන්න ඕන අපේ අනිත් සහෝදරවරු. தயாராகுங்கள் ஏனைய தோழர்கள். මේ ගමනේ ඉදිරියටම යන්න. இந்த பயணத்திலே முன்னுக்கே செல்ல வேண்டும். ඒ නිසා බස් එක මිස් කරගත්තු අයට ආයේ බස් එකේ ඉඩ නැහැ. ஆகவே பஸ்ஸை மிஸ் ஆக்கி கொண்ட நபர்களுக்கு பஸ்ஸிலே இடமில்லை. சரியா?